எல்லோருக்குமே பகிரங்கமாக தெரிந்த ஒரு ரகசியம் இருக்கு. அதிமுக ஒரே ஒரு டிமாண்ட் பிஜேபி கிட்ட வச்சது என்னது, நீட் தேர்வு விளக்குல இருந்து, நீட் தேர்வு எக்ஸாம்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு விளக்கு கொடுக்கணுங்கிற ஒரு டிமாண்டா? இல்ல. தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காம பிஜேபி அரசு வஞ்சிக்குது, அதை உடனே ரிலீஸ் பண்ணணும்னு எடப்பாடி பழனிசாமி டிமாண்ட் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. கல்வி நிதி 2000 கோடி பெண்டிங்ல இருக்கு, அதை உடனே கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறீங்களா? அதுவும் இல்ல. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல 4000 கோடி கொடுக்காததுனால பல ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்களே, கூலி விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருக்காங்களே, அவங்களுக்காக அந்த 4000 கோடி மோடி அரசை உடனே விடுவிக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சவுண்ட் கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. மோடி அரசே இந்த மதக்கலவரம் பண்ற வேலையெல்லாம் தமிழ்நாட்டுல வச்சுக்காத, ஒழுங்கா மூட்டை கட்டிக்கிட்டு பொத்திக்கிட்டு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதுவும் இல்ல. தமிழர்கள் ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, வெளியில போய் தமிழ்நாட்டுக்காரங்களாம் வந்து பாம்பு போடுறாங்கன்னு சொல்றீங்க, நாங்கெல்லாம் ஆளக்கூடாதுன்னு சொல்றீங்க, எங்களெல்லாம் திருடர்கள் மாதிரி பேசுறீங்க, 1000 ரூபாய் நிதி வாங்குற பெண்கள் எல்லாம் வந்து பிச்சைன்னு கொச்சப்படுத்துறீங்க, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க மோடி அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்ல. 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு காலம்ங்கிறது தமிழ்நாட்டுல இருந்து தான் தொடங்கப்பட்டது, அது பகிரங்கமா ஒன்றிய அரசு வந்து அறிவிச்சு உலகத்துக்கே பிரகடனப்படுத்தணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்ல. அப்படி வேற என்னடா முக்கியமான கோரிக்கை? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு உதவக்கூடிய, வளர்ச்சிக்கு உதவக்கூடிய டிமாண்ட் அப்படி என்னவா இருக்குன்னு கேக்குறீங்களா? அண்ணாமலைஜியை மாத்தணும்,